ஓம் சக்தி. இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடியில இன்னும் என்னென்னவெல்லாம் நடந்திருக்குது பாருங்க. ஓபியை சேர்ந்த ஒரு பெண் பேர் கோமதி. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பூ கட்டி விற்கிற தொழில் பண்றாங்க. பெருசா வருமானம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. கணவர் டிரைவரா இருக்காரு. இவங்க ஏற்கனவே அம்மாட்ட மாலை போட்டு வந்திருக்காங்க. இது 2வது வருஷம் மன்றத்துக்கு போய் சக்தி மாலை போட்டுக்கிட்டாங்க. ஆனா சக்தி மாலை போட்டு வந்த பின்னால அவருடைய கணவர் சொல்றாரு, யாரை கேட்டு நீ மாலை போட்ட? என்கிட்ட சொன்னையா? நீ ஒரு பேர் சொன்னையா? அதனால நான் உனக்கு செலவுக்கு பணம் தர மாட்டேன், நீ எப்படியோ போய்க்கோ அப்படின்ட்டாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணு, எல்லா பக்கம் கடன் கேட்டு பார்க்குது. எங்கேயும் கிடைச்ச பாடு இல்லைங்க. இந்த நிலையில அது அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் அம்மாட்ட வேண்டுதல் வைக்கி, அம்மா உன்னை நம்பித்தான் நான் மாலை போட்டுக்கிட்டேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எப்படியாவது எனக்கு செலவுக்கு பணத்தை கொடுத்து மருத்துவர் நானும் இருமுடி சேர்த்துற மாதிரி பண்ணு அப்படின்னு கண்ணீர் மல்க வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கிடுச்சு. அன்று இரவே ஒரு கனவு. அந்த கனவுல அவங்கூர் கருப்பராயன் கோவில் பூசாரி அவர் இந்த அம்மா இந்த கோமதி முன்னால வர்றார். இந்தா இருமுடி செலவு காசு இல்லைன்னு ஏன் கஷ்டப்படுற, இந்த 1000 ரூபா வச்சுக்கோ அப்படி சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. இந்த அம்மாவும் வாங்கிக்குது. கனவு களைஞ்சு போச்சுன்னு சக்தியில. அடுத்த நாள் காலையில சரி அம்மா தான் கனவுலயே காமிச்சாங்கல்ல, அவரை போய் பார்த்து கேட்கலாம்னு இது நினைக்கல. இது வழக்கம் போல கடன் கேட்கும் படலத்தை தொடருது. கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல கேட்டாச்சு, யாரும் கொடுப்பார் இல்லை. சோர்ந்து போய் வீட்டுக்கு இது அப்படியே நடந்து வந்துட்டு இருக்குது. அப்ப எதுக்கால அந்த கனவுல கண்டாங்களே அந்த கருப்பராயன் பூசாரி, அவர் பைக்ல வர்றார். இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவர் நிறுத்திக்கிறார். நிறுத்தி, என்ன கோமதி அம்மாளுக்கு மாலை போட்டிருக்கிறியா, மூஞ்சியெல்லாம் வாடி கிடக்குது, ரொம்ப சோகமா இருக்கிற, செலவு பணம் இல்லையா, வீட்டுக்கு வா தர்றேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. அதே மாதிரி இது அவர் பின்னால வீட்டுக்கு போகாம அவர் தயாரா 1000 ரூபாய் எடுத்து வச்சிருந்து கொடுக்குறாருங்க. எப்படி பார்த்தீங்களா? இந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி சாதாரண விஷயம் எல்லாம் சக்தியில. அம்மா மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் போதும், மற்றவற்றை எல்லாம் நம் பங்காரமா பார்த்துக் கொள்வார்கள். ஓம் சக்தி.